உலகத்தில் நடந்த கடந்த கால போர்களில் ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று ஒரு திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இப்போ 2ஆம் உலகப் போர் எடுத்தோம்னா நாட்சி படைகள் ரஷ்யாவின் ஸ்டாலின்கிராட்டில் வச்சு சுற்றி வளைக்கப்பட்டு ரஷ்ய படைகளினால் அழித்தொழிக்கப்பட்டது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை. அந்த 2ஆம் உலகப் போரின் போக்கையே மாற்றிய ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். அதே மாதிரி அமெரிக்காவினால் வியட்நாமில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போரானது அங்கே ஒரு சிறுமியின் நிர்வாணமான புகைப்படம் ஒன்று பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதன் பின்னர் தான் அந்த போரின் போக்கையை மாற்றி அமெரிக்கா தோல்வியுடன் வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது இந்த ஈரான் போரிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுடன் நடத்தி கொண்டிருக்கும் இந்த போரிலே ஒரு மிக முக்கியமான அநேகமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று தான் கடந்த வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை அதிகாலை நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானம் F-15 எனப்படுகின்ற ஜெட் விமானத்தை ஈரான் வான்பரப்பில் வைத்து ஈரான் படைகளானது சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று என்றும் அமெரிக்காவின் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மிஞ்சிய ஒரு தாக்குதல் ஒன்றை ஈரான் நடத்தி இருப்பதானது இந்த போரின் போக்கை அல்லது இந்த போரை எதிர்காலத்தில் நடத்துவது தொடர்பான சில பாதையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்ல இந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போனால் கடந்த வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை சம்பவத்தில் ஒரு 2 சீட் கொண்ட ஒரு F-15 எனப்படுகின்ற ஜெட் விமானமானது விமானி ஒருவருடனும் இன்னொரு இராணுவ வீரருடன் சென்ற அந்த விமானத்தை ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஈரான் பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இதிலே அந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானியை சிறிது நேரத்தின் பின்னர் அமெரிக்க படைகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த விமானியுடன் பயணம் செய்த மற்றொரு இராணுவ வீரரை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இங்கே தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால் ஈரானின் அரச தொலைக்காட்சி மற்றும் ஈரானின் அரசாங்கமானது இந்த இராணுவ வீரரை உயிருடன் பிடித்து தருபவர்களுக்கு கடுமையான சன்மானம் வழங்கப்படும் என்ற ரீதியில் இப்பொழுது அறிவிச்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் ஈரானின் படைகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் அரச சார்பானவர்கள் அனைவரும் இப்பொழுது இந்த இராணுவ வீரரை தேடுவதிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். அதே மாதிரி தான் அமெரிக்கா படைகளும் அமெரிக்காவின் வான்படை அமெரிக்காவின் அனைத்து விதமான வளங்களும் இந்த வீரரை கண்டுபிடிப்பது தொடர்பாக இப்பொழுது கடந்த 48 மணி நேரமாக இந்த தேடுதலானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த படை வீரர் ஈரானின் கைவசம் சிக்கி கொண்டால் இந்த போரானது ஒரு வேறு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாய்கிழிய சொல்லி கொண்டிருப்பது, அதாவது ஈரானின் அனைத்து வான்பரப்புகளும் இப்பொழுது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அல்லது ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றது வான்பரப்பை கையாளும் அந்த பாதுகாப்பு திறனானது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதுடன் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் கடந்த 5 வாரமாக மாறத்தட்டி கொண்டிருந்தார். அவருக்கு சவால் விடும் வகையிலும் அவரது கருத்தை பொய்ப்பிக்கும் வகையில்தான் இப்பொழுதும் ஈரானால் அமெரிக்காவின் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏதாவது ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டியில் கூட சுட்டு வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதலானது வெளிப்படையாக தெரிவிக்கிறது. இது அமெரிக்கா மக்கள் மத்தியிலும் மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் பாதுகாப்பு தரப்பினரிடையே சில ஒரு முன்னோக்கி சென்று கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு கணம் நின்று யோசித்து செயற்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அமெரிக்க படை வீரர் ஈரானிடம் சிக்கிக்கொண்டால் அவர் மிக முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டாக மாறிவிடுவார் என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் அமெரிக்காவிற்கு கடந்த வரலாறுகள் உண்டு இப்படியான சம்பவங்கள். என்னவென்றால் கடந்த 2009ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் வைத்து தலிபான்களினால் பிடிக்கப்பட்ட அமெரிக்க படை வீரர்களை 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா தலிபான் கைதிகள் அமெரிக்காவில் வைக்கப்பட்டிருந்த 14 தலிபான் கைதிகளை விடுவித்து தான் அந்த தலிபான்களால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க இராணுவ வீரர்களை மீட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அண்மை உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காசாவில் நடைபெற்ற போரின் பொழுது காசாவிலே ஹமாஸினால் பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு பெருந்தொகையான இஸ்ரேலினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருந்தது நீங்கள் அறிந்த விஷயம்தான். ஸோ அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று இந்த இராணுவ வீரரானவர் ஈரானின் கையில் சிக்கி கொண்டால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அது மட்டுமில்லாமல் இது அமெரிக்காவிற்குள்ளே ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் ஒன்றை ட்ரம்புக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் ஏற்படுத்தும் என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் இப்பொழுது அண்மையில் கிடைக்கப்பட்டிருக்க சில சர்வே மற்றும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அமெரிக்காவின் பெரும்பாலான மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்றும் இந்த போரை நிறுத்தி அமெரிக்கா தன்னுடைய வேலையை பார்க்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை கொண்டிருப்பதாக
அண்மையிலே ராய்ட்டர்ஸினால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பானது தெளிவாக தெரிவிக்கிறது. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் தான் மக்கள் வேறொரு மனநிலையில் இருக்கும் நிலையில் இப்பொழுது அமெரிக்காவின் ஒரு இராணுவ வீரர் ஈரானிடம் சிக்கிக்கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் அரசாங்கத்தையே கவிழ்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வருட இறுதியில் அமெரிக்காவில் மிட்டம் எலெக்ஷன் தேர்தல் ஒன்று இருக்கிறது அமெரிக்க காங்கிரஸுக்கு. ஸோ ஏற்கனவே வந்திருக்கும் கருத்து கணிப்புகளின் முடிவுகளின்படி ட்ரம்பின் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியானது பெரும்பான்மையான ஒரு வீழ்ச்சி ஒன்றை இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு உரம்போடும் வகையிலே இந்த போரினால் ஏற்பட்டிருக்கும் பின்விளைவுகளும் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கின்றன. இப்படி இருக்கிற நிலைமையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளம் ட்ருத் சோஷியல் மீடியாவிலே ஈரானுக்கு 48 மணி நேர கெடு ஒன்றை விதித்திருக்கிறார் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை திறப்பதற்காக. ஏற்கனவே ஒரு 10 நாள் கொடுத்திருந்தார். அந்த 10 நாளிலே இன்னும் 2 நாட்கள் இருப்பதாகவும் இந்த 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் ஒரு டீல், ஒரு அக்ரிமெண்ட் அல்லது ஒரு புரிந்துணர்வுக்கு வராவிட்டால் ஈரானை அந்த வலயத்தை நரகமாக மாறுவதை தவிர்க்க முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையிலே இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் ஈரானிய அரசாங்க தரப்பு தகவல்கள் என்ன தெரிவிக்கிறது என்றால், மீண்டும் அமெரிக்காவின் தாக்குதல் தொடருமானால் இந்த ரீஜன், அதாவது ஈரானில் மட்டுமல்ல இந்த முழு வலயத்துமே ஒரு நரக பூமியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக அவர்களும் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த போரானது 6வது வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதானது ஈரான் இந்த போரிலே நிகழ்த்திய மிக முக்கியமான ஒரு சம்பவம் மட்டுமில்லாமல் இந்த போரின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு திருப்புமுனை என்றே சொல்லலாம். இந்த திருப்புமுனையிலே அந்த இராணுவ வீரரை கைப்பற்றுவதில் அல்லது பிடிப்பதில் ஈரான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. கடுமையான ஒரு தேடுதல் வேட்டை ஒன்றை நடத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களுக்கு மிகப்பெரிய பணப்பரிசுகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வீரரின் உயிர் மற்றும் அந்த வீரரானவர் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த போரில் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். அது அந்த விடயத்தில் இப்பொழுது அமெரிக்காவின் இன்டர்னல் புலனாய்வு தகவல்கள் என்ன சொல்லுதுண்டா, ஈரான் எதிர்வரும் நாட்களில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ட்ரம்ப் வேண்டிக் கொண்டதற்கிணங்க 48 மணி நேரத்திலோ அல்லது எதிர்வரும் விரைவான நாட்களிலோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றும், ஈரானின் மிகப்பெரிய பிடியே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தான். அதை விட்டுவிட்டால் ஈரான் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அறிவார்கள். ஸோ அதனால் அவர்கள் மிக விரைவில் அப்படியான ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும், இந்த பிரச்சனை மிகவும் நீண்ட காலத்திற்கு இழுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நிலைமையில தான் ஒரு திருப்புமுனையான சம்பவமாக இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதானது காணப்பட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் நாட்களில் மிக முக்கியமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அது எந்த பக்கமாக இந்த போரை நகர்த்தப் போகிறது என்பதைத்தான் அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.